கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களின் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்திலே உசியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். உசியா ராஜாவாகிற போது அவன் 16 வயதாய் இருந்தான். அவன் 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டதாய் நாம் பார்க்கிறோம். அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் அவன் செம்மையானதை செய்தான் என்று இதற்கு முந்தைய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இதில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய தேவனை எப்போதும் தேடும்போது நம்முடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடின நாட்களில் தான் வாய்க்க பண்ணுவார். தேடுதல் என்று சொல்லும்பொழுது நாம் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தியானிக்கிறதிலும் அவரோடு உறவாடுகிறதிலும் அவை காணப்படுகிறது. நாம் கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேடுவது மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நாம் தேடுவது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நாம் தேடும்போது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்மை தேடவும் நமக்கு உதவி செய்யவும் அவர் பலப்படுத்தவும் போதுமானவராக இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தர், நாங்களும் உம்மை தேடும்போது எங்கள் காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தாங்க. அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க. அவர்கள் தேவைகளை சந்தித்து உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.